ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா, சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லுன்னா பெருமூச்சோடு, சொல்லுன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக, ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும், என்னாலும் ஏங்க செய்யும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே. தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே.
என்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. நம்முடைய தேவனுக்கு அநேகம் பெயர்கள் உண்டு. ஒவ்வொரு பெயரையும் நாம் சிந்திக்கும் போது அந்த பெயரிலே தேவன் எப்படி விளங்குகிறாரோ அப்படியே அவர் நமக்கும் அவர் தம்மை வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, ஏசாயா 33:22 சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். அவர் நம்முடைய நியாயாதிபதி, அவர் நம்முடைய நியாய பிரமாணிகர், அவர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். இந்த நியாயாதிபதி நம்மை காப்பாற்றுவார், நம்மை மீட்டெடுப்பார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் எப்படி மீட்டெடுக்க முடியும்? நியாயாதிபதிக்காக அவருக்கு என்ன ஒரு தகுதி இருக்கிறது என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். சங்கீதம் 50:6 சொல்லுகிறது, தேவனே நியாயாதிபதி, அவரே நியாயாதிபதியாக இருக்கிறாராம். அந்த நியாயாதிபதி என்ன செய்கிறார்? இப்பொழுது என்ன செய்கிறார்? சங்கீதம் 75:7 சொல்லுகிறது, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். யார் அதற்கு ஏற்ற நபரோ அவரை உயர்த்துகிற தேவன், எதிராளிகளை நம்முடைய கால்களின் கீழே தாழ்த்தி போடுகிற நியாயாதிபதி. சங்கீதம் 7:11 சொல்லுகிறது, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிறவர். நியாயாதிபதி நியாயத்தை விரும்புகிறவர். ஆகவே அவர் பாவியின் மேல் தினந்தோறும் சினம் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 10:42 பேதுரு இப்படியாக சொல்லுகிறார், அன்றியும் அவரே மரித்தோர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். எப்படி கட்டளையிட்டாராம்? அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. தேவனே அவரை நியாயாதிபதியாக ஏற்படுத்தினார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை நியாயாதிபதியாக ஏற்படுத்தினார். பிதா நமக்கு தீர்ப்பு செய்வது இல்லை. அந்த அதிகாரம் முழுவதையும் யாருக்கு கொடுத்தாராம்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். நம் கடைசி நாளிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெள்ளை சிங்காசனத்தின் மேலே உட்கார்ந்திருப்பார். அவருக்கு முன்பாக எல்லா ஜனங்களும், எல்லா பாஷைக்காரரும், எல்லா காலங்களிலும் உள்ளவர்கள் அவருக்கு முன்பாக நிற்பார்கள். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா ஆண்டவர் அவரை நியாயாதிபதியாக, பிதாவாகிய தேவன் அவரை நியாயாதிபதியாக ஏற்படுத்தினார்? யோவான் 5:30 சொல்லுகிறது, நான் என் சுயமாய் நான் ஒன்றும் செய்யறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. ஆண்டவர் அவரை நியாயாதிபதி என்று அவரை குறித்து விட்டார். அவருடைய வேலையை அவர் கொடுத்து விட்டார். நியாயாதிபதி என்கிற பொறுப்பை அவர் கொடுத்து விட்டார். ஆனால் இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, என் சுயமாய் நான் ஒன்றும் நியாய தீர்ப்பு செய்கிறது இல்லை, என் பிதா சொல்லுவதை நான் செய்வேன், நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்ப்பு செய்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் எனக்கு பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் என்னுடைய தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. பிதாவுடைய சத்தத்தை கேட்டு நான் தீர்ப்பு செய்கிறபடியினால், அவருடைய சித்தத்தை செய்கிறபடியினால் என்னுடைய தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 7:24 சொல்கிறது, தோற்றத்தின்படி நீங்கள் தீர்ப்பு செய்யாதிருங்கள், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீர்கள். மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர்.
அவர் இருதயத்தை பார்த்து பிதாவின் சித்தத்தின் படியே நமக்கு நியாய தீர்ப்பு செய்கிறார். ஆகவே தான் அவர் நியாயாதிபதி. முதலாவதாக இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் ஆண்டவர் நியாயாதிபதி என்ற பொறுப்பை கொடுத்தார்? முதலாவதாக பார்ப்போம் என்றால், அவர் ஒரு தேவனுடைய குமாரன், பிதாவினுடைய குமாரன், பிதாவிலிருந்து ஜெனிப்பிக்கப்பட்டவர். யோவான் 5:22 சொல்லுகிறது, அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு நன்றாய் தெரிந்துவிடும். பாருங்கள், பிதாவை கனம் பண்ணுகிறது போல குமாரனையும் கனம் பண்ணும்படியாக நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனாகிய இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்து விட்டார். இவரை நியாயாதிபதியாக முன்குறித்தார். அந்த நியாயாதிபதி எப்படி தீர்ப்பு செய்கிறாராம்? தன்னுடைய சுயத்தின்படி அல்ல, தான் கேட்கிறபடி, பிதாவின் சத்தத்தை கேட்கிறபடி, அவருடைய சித்தத்தை அறிந்து அவர் நியாய தீர்ப்பு செய்கிறார். அவர் தேவகுமாரனாய் இருக்கிறபடியினாலே தன்னை கனம் பண்ணுவது போல அவரையும் கனம் பண்ணும்படியாக அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 9:4 சொல்லுகிறது, நாம் எப்படி அவர் எங்கே வீற்றிருக்கிறார் என்பதை குறித்து இதில் வாசிக்க முடியும். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாக சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர். பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பாக அவருடைய வலது பாரிசத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறார். அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். இன்னும் ஏசாயா 16:3 சொல்லுகிறது, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரிக்கிற துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். அவர் சுயத்தின்படி செய்யாமல் பிதாவின் சித்தத்தின்படி அவர் உண்மையிலேயே அவர் தீர்ப்பு வழங்குகிற நீதியுள்ள நியாயாதிபதி. நியாயாதிபதிகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று 2 நாளாகமம் 19:6 சொல்லுகிறது. நியாயாதிபதிகளே, நீங்கள் கர்த்தருடைய கட்டளையினாலே நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அப்போ நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த முழுமையான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அனைத்தையும் நியாயம் தீர்க்கிற அதிகாரம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? தன்னை கனம் பண்ணுவது போல அவர் எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படியாக அவர் தாமே நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் எல்லாவற்றையும் தேவ குமாரனாகிய இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் சாத்தானுக்கு அதிகமான கோபம். எப்படியாவது சிலுவையிலே அவரை முற்றிலுமாக அழித்து விட வேண்டும் என்று அவன் யோசித்தான். அப்படிப்பட்ட உபாய தந்திரங்களை அவன் தேடினான், மனுஷர்களை எடுத்து விட்டான். ஆனால் ஆண்டவரோ அந்த சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆமாம், அவர் தேவகுமாரனாய் இருக்கிறபடியினாலே நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக பாருங்கள், அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியினாலே அவருக்கு இந்த நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதா. யோவான் 5:27 சொல்லுகிறது, அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியினால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். அதே யோவான் 5 தான் நாம் வாசிக்கிறோம், அவர் தேவனுடைய குமாரனாய் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் தேவ சித்தத்தின்படி செய்கிறார். 5:22 சொல்லுகிறது, குமாரனை கனம் பண்ணும்படியாக அவர் தேவ குமாரனாக அவர் கனம் பண்ணும்படியாக அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யோவான் 5:27 சொல்லுகிறது, அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியினால் நியாய தீர்ப்பு செய்யும்படி அதிகாரம்
எல்லா அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு 16:27 சொல்லுகிறது, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்க பலன் அவனுக்கு பலன் அளிப்பார். வேதத்திலே நாம் அடிக்கடி வாசிக்கிறோம், அவர் வருகிற பொழுது அவனவனுக்கு தக்க பலன் என்னிடத்தில் வருகிறது, என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி. அவர் மனுஷகுமாரனையா இருக்கிறபடியினாலே ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியும், எவ்வளவு தூரத்துக்கு அவன் நீதிமானாய் இருக்க முடியும், எப்படி பாவத்திலிருந்து விலக முடியும் என்பதை அவர் அறிந்திருக்கிறபடியினாலே அவருக்கு அந்த அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். மனுஷர்களோடு வாழ்ந்தபடியினாலே அவருடைய பாடுகள் அவருக்கு தெரியும், அவருடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். ஆகவேதான் அந்த மனுஷகுமாரனாய் அவர் அனுபவப்பட்டதின் நிமித்தமாக மனுஷர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்யும்படியாத அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், அவனவனுக்கு நான் அளிக்கும் கிரியைகளின் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். கிரியைக்கு ஏற்ற பலன் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், உபாகம புத்தகம் 16:18 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நியாயாதிபதிகளை ஏற்படுத்து. மோசேயை பார்த்து யோசுவாவை பார்த்து அப்படித்தான் சொல்லுகிறார், நீ நியாயாதிபதிகளை ஏற்படுத்து, ஜனங்களுக்கு அவர் நியாய தீர்ப்பு செய்யட்டும் என்று சொல்லி. ஆகவே யோசுவாவுக்கு பின்பு நாம் பார்க்கிறோம், அநேக நியாயாதிபதிகள் அவர்கள் தோன்றினதை பார்க்கிறோம். அந்தந்த காலகட்டத்திலே ஜனங்களை நியாயம் தீர்த்தார்கள். பாருங்கள், ஒரு சில காலகட்டங்களுக்கு மட்டும்தான் ஒரு நியாயாதிபதியாலே வேலை செய்ய முடியும். அந்த அதிகாரம் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். ஆனால் இயேசுவாகிய தேவனுக்கு முழுமையான அதிகாரம், முழுமையாக உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் அந்த கடைசி பூமியின் கடைசி பரியந்தம் அதன் பின்பு கூட அவருக்கு நியாயம் தீர்க்கிற அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதுதான் மற்ற நியாயாதிபதிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த நியாயாதிபதிகள் ஒரு மனுஷனால், ஒரு ராஜாவால் ஏற்படுத்தப்படலாம். ஒரு சில தகுதியின் அடிப்படையிலே நிலைநிறுத்தப்படலாம். ஆனால் இயேசுவுக்கு அதிகாரம் எங்கேருந்து கொடுக்கப்பட்டது? பிதாவினுடைய கையிலிருந்து கொடுக்கப்படுகிறது, பிதாவினுடைய வாயினாலே கொடுக்கப்படுகிறது. அவருடைய திருவுளத்தை அறிந்து அவருடைய வாய்மொழி கேட்டு சொல்லும்படியாகவே அந்த தீர்ப்பு நீதியுள்ள தீர்ப்பாய் இருக்கிறது என்பதையே ஆண்டவர் சொல்லுகிறார். தேவகுமாரனாய் இருக்கிறபடியினாலே அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது, மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியினாலே அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. உபாகமம் 25:1 சொல்கிறது, மனிதர்களுக்குள்ளே வழக்கு உண்டானால் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தானத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் எப்படி விசாரிக்க வேண்டுமா? நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளிகள் என்றும் தீர்க்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொன்னார், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, கர்த்தர் நியாயாதிபதிகளோடே இருப்பாராம், நியாயாதிபதிகளோடே இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், மத்தேயு 25:31 சொல்லுகிறது, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தியவராய் சகல தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்திலே வீற்றிருப்பார். இப்படித்தான் ஆண்டவர் நியாயம் விசாரிக்க போகிறார். பாருங்கள், அவர் தேவகுமாரனாய் இருக்கிறபடியினால், மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியினாலே பிதாவாகிய தேவன் நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் முழுவதையும் இயேசுவாகிய தேவனுக்கு கொடுத்தார். இவர் எப்படி நியாயம் தீர்க்க போகிறார் பாருங்கள். அங்கே மத்தேயு 25 இந்த காட்சியை நாம் பார்க்க முடியும். மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தியவராய் சகல தூதரோடு கூட வருகிற போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் அவர் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து விடுவார். செம்மறியாடுகளை வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் நிறுத்துவார். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானிடத்திலும் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூரணர் ஆக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் நாம் வருவதாக அவர் எழுதியிருக்கிறார். பாருங்கள், நாம் எங்கே வருகிறோம்?
யாவரும் நியாயாதிபதியாக தேவனிடத்திலே வர வேண்டும். அவர் எல்லாரையும் 2 பேராக 2 வெவ்வேறாக அவர் பிரித்து விடுவார். எதன் அடிப்படையிலே பிரிக்கிறார்? அவனவன் செய்த கிரியைகளின் அடிப்படையிலே பிரிக்கிறார். நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் வஸ்திரம் கொடுத்தீர்கள் என்று சொல்லி வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, உங்களுக்காக உங்களுடைய பிதாக்களுக்காகவும் கொடுக்கப்பட்ட நல்ல ஆயத்தமாக்கப்பட்ட இடத்திற்கு நீங்கள் போங்கள் என்று சொல்லுவார். நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவளிக்கவில்லை. நான் வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரத்தை தரவில்லை. நான் காவலில் இருந்தேன், என்னை நீங்கள் பார்க்க வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களெல்லாம் எரி நரகத்துக்கே நீங்கள் விடுங்கள் என்று தீர்ப்பு செய்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களை நான் அறியேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் அவர் நியாயத்தின்படி தீர்ப்பு செய்கிறார். நாம் செய்கிற கிரியையின்படி அவர் தீர்ப்பு செய்கிறார். இந்த தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை தேவகுமாரனாகிய இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். மனுஷகுமாரனாகிய இயேசுவுக்கு அவர் பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 4:8 சொல்லுகிறது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்த நாளிலே அவர் எனக்கு தந்தருளுவார். நீதியுள்ள அந்த கிரீடத்தை அவர் தந்தருளுவார். நியாய தீர்ப்பு மாத்திரமல்ல, பரலோகத்தினுடைய முக்கிய பகுதிகளுக்கு மாத்திரமல்ல, அவர் நமக்கு இன்னும் அதிகமான பரிசாக நீதியின் கிரீடத்தை அவர் நமக்கு சூட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், பலரை ஆண்டவருக்குள்ளே திருப்பும்படியாக ஆண்டவரே எனக்கு உதவி செய்தார். ஆனாலும் கூட நாட்கள் அதிகமாகும் போது எனக்கு எப்படியாவது ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி எனக்கு அதிக ஆசை இருந்தபடியினாலே தொடர்ந்து நான் இந்த திருமண்டல வேலைக்கு நான் முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தேன். பாருங்கள், நாள் ஒன்று வந்தது. அப்பொழுது அரசாங்க வேலைக்கு அநேகர் என்னுடைய பணி இடத்திலே அவர்கள் அநேகர் அங்கே அப்பாயிண்ட் ஆகிவிட்டார்கள். என்னுடைய உள்ளமெல்லாம் உடைந்து போயிற்று. ஐயோ, ஆண்டவர் எவ்வளவு சொன்னாரே, நான் உனக்கு தருவேன் என்று சொன்னாரே, அதை நம்பியல்லவா நான் இருந்தேன் என்று. எத்தனையோ கல்லூரிகள் என்னை அழைக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வாக்கை நம்பி எப்படியாவது ஆண்டவர் இந்த வேலை எனக்கு கொடுத்து விடுவார் என்று காத்திருந்தனே என்று சொல்லி என்னுடைய மனமெல்லாம் கல்லாய் போனது போல, அல்லது என்னுடைய இருதயமெல்லாம் நொறுங்கி போனது போல மாறிவிட்டது. பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வந்தது. நான் அடிக்கடி இந்த கல்லூரியிலே நான் சேரட்டுமா, இல்லாவிட்டால் நான் வேறு கல்லூரிக்கு சென்று விடுவேனா என்று சொல்லி நான் ஐயா டிஜிஎஸ் அவர்களிடத்திலே அடிக்கடி இமெயில் பண்ணி கேட்டுக்கொண்டே இருப்பேன். எப்பொழுதெல்லாம் நான் கேட்கிறேனோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் சொல்வார்கள், இல்லை இல்லை, இந்த கல்லூரியில் கட்டாயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும், காத்திருங்கள், ஆண்டவர் கட்டாயம் செய்வார். நீங்கள் எண்ணியே பார்க்க முடியாது, கிட்டத்தட்ட 20 லெட்டர்ஸ் அவை எல்லாவற்றுக்கும் இப்படியே பதில் வந்தது. ஆகவே நான் பிற கல்லூரிகளுக்கு போவதற்கு நான் தயங்கினேன். நான் அப்படியே நின்று போனேன். அடிக்கடி சோர்வு வரும். ஐயோ, அழைக்கிற கல்லூரிக்கு அழகாய் போய்விடலாமே. எல்லாரும் சொல்லுவார்கள், நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் தாளந்தையும் வீணாக்கி கொண்டு இருக்கிறீர்கள் என்று. ஆனால் காரியமோ இப்படி முடிந்து விட்டது. இனி நான் போவதற்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு மிகவும் கோபம். ஆண்டவரே, நான் நம்ப முடியாததை நம்ப வைத்து இன்றைக்கு நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே என்று சொன்ன பொழுது ஒரு நாள் பாருங்கள், நான் சோர்ந்து போனேன். இனி இந்த ஊழியம் இல்லை. நான் எப்படி என்னோடு பணி செய்தவர்களிடத்திலே நான் தலையை காட்ட முடியும்? அவர்களெல்லாம் சொன்னார்கள், இங்கே வந்து விடுங்கள், அங்கே வந்து விடுங்கள் என்று. நான் எல்லாவற்றையும் அல்லல் தட்டிவிட்டு ஒன்றுமில்லாமல் நிற்கிறேனே என்று சொன்ன பொழுது பாருங்கள், அன்றைக்கு நான் ஊழியத்தை விட்டுவிட தீர்மானித்து ஊழியத்தில் நின்று கொண்டு இருந்த பொழுது ஒருவர் ஓடி வந்து சொன்னார், நீங்கள் எந்த பணியிடத்திற்கு நீங்கள் அதிகமாய் நீங்கள் யோசித்து கொண்டு எங்கே நீங்கள் அப்ளை பண்ணி கொண்டு காத்திருக்கிறீர்களோ, பல வருடங்கள் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக காத்திருந்த அந்த இடத்திற்கு மற்றவர்களை அப்பாயிண்ட் பண்ணி விட்டார்கள் அல்லவா. அப்பொழுது அந்த வழக்கு ஒரு நியாயாதிபதியினிடத்தில் வந்தது. மணி 6 ஆகிவிட்டது. ஆனால் அன்றைக்கு அந்த தீர்ப்பை பாருங்கள், 6 மணிக்கு எழும்பி போன நீதிபதி
திரும்ப வந்து அந்த இருக்கையிலே அமர்ந்தார். 6:05க்கு அவர் ஒரு தீர்ப்பை கொடுத்தார். இதுவரைக்கும் போட்ட எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் நான் கேன்சல் பண்ணுகிறேன். நீங்கள் பழையபடி ஏற்கனவே இருந்த திட்டத்தின்படி அதை செய்ய வேண்டும் என்று உறுதியான தீர்ப்பை கொடுத்தார். அதன் பின்பு பல வழக்குகளை போட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் இந்த ஒரு நியாயாதிபதியினுடைய அந்த நீதி கடைசி வரைக்கும், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பாருங்கள், அது ஒன்று மாற்றி ஒன்று வந்த பொழுதிலும் அது நிலையாக இருந்தது. ஏன் தெரியுமா? அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. 6 மணி வரைக்கும் எனக்கு ஒரு நியாயம் செய்யப்படவில்லை. ஆனால் 6:05க்கு கதையே மாறிற்று. அவர் போனவர் திரும்ப வர வேண்டும் என்று யார் சொல்ல முடியும்? அவரே வந்தார், அவரே தீர்ப்பு எழுதினார். பல வருடங்களாக அந்த தீர்ப்பு நிலையான தீர்ப்பாக இருந்தது. அதே கல்லூரியிலே ஆண்டவர் எனக்கு வேலையை கொடுத்து என் தலையை உயர்த்தினார். பிரியமானவர்களே, அவர் நீடிய பொறுமையாக இருந்து அவர் நமக்கு நியாயம் செய்வார். அந்த நீடிய பொறுமையிலே நாம் சோர்ந்து போய் விடுவோம். அவ்வளோதான் ஆண்டவரே, ஏன் சுவாமி, ஏன் என்னுடைய வாய்ப்புகளை நான் இழந்து போனேனே, என் ஸ்லாக்கியத்தை நான் இழந்து போனேனே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மட்டும் இல்லைன்னா நான் எனக்கு எங்கேயோ போயிருப்பேன். இப்படி சொல்லிட்டு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், எழுந்து போன நீதிபதியை அவரால் திரும்ப உட்கார பண்ண முடியுமேனால் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற வழக்குகள் எம்மாத்திரம், உங்களுக்கு இருக்கிற வழக்குகள் எம்மாத்திரம். உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த இதை போலத்த நிகழ்ச்சிகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தர் நிச்சயமாகவே நியாயாதிபதி, அவர் நியாய பிரமாணிகர், அவர் நீதியுள்ள நியாய தீர்ப்பை செய்கிறவர். அவர் ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவர். பாவியின் மேல் தினந்தோறும் சினம் கொள்ளுகிற அவர் நியாயாதிபதியாய் இருக்கிறவர். கலங்க வேண்டாம், சோர்ந்து போகாதிருங்கள். இன்றைக்கும் அவர் நியாயாதிபதியாகவே நமக்கு இருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 94:2 அந்த சங்கீதக்காரன் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்கள். பூமியின் நியாயாதிபதியே, நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும், நீர் பெருமைக்காரருக்கு பதிலளியும். இன்னும் எரேமியா 11:20 சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டுவதை பார்ப்பேனாக. பெருமைக்காரர்களுக்கு பதிலளியும், நீ நீதியை சரி கட்டுவதை என் கண்கள் காணட்டும். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, அவர் எனக்கு சத்துருக்களுக்கு எதிராக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு நாளும் அவர் தவறாய் நியாயம் செய்கிற தேவன் இல்லவே இல்லை. அவர் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் அவர் நியாயத்தின்படி தீர்ப்பு செய்கிறவர். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தெய்வமோ இருதயத்தை பார்க்கிறவர். கலங்கி போய் நிற்கிறீர்களோ? உங்களுடைய வழக்குகள் முடிந்து விட்டது என்று நினைக்கிறீர்களோ? இல்லவே இல்லை. ஆண்டவர் திரும்ப அதை உயிர்ப்பிப்பார். உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்த தேவனுக்கு உங்கள் வழக்குகள் எம்மாத்திரம். அவர் இப்படியாய் நம்முடைய வழக்கை நடத்துவாராம். பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணவும், இஸ்ரவேல் ஜனங்களை இளைப்பார பண்ணவும் அவர்கள் வழக்கை அவர் நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ண, இஸ்ரவேல் ஜனங்களை இளைப்பார பண்ண அவர்களுடைய வழக்கை அவரே நடத்துவாராம். இன்றைக்கு எனக்கு வழக்கு நடத்த வாய்ப்பில்லை, பொருள் உதவி இல்லை, ஆள் பலம் இல்லை, எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று சொல்லி இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உலர்ந்து போன எலும்பை உயிரடைய செய்கிற தேவன். தம்முடைய ஆவியை அவர் அனுப்பினார் அல்லவா? அதை போல இன்றைக்கு நீதி இல்லாத அந்த இடத்திற்கு அவர் தம்முடைய ஆவியை அனுப்புகிறார். நான் ஒரு விதவை, எனக்கு யார் உதவி செய்யக்கூடும்? அநீதி உள்ள நியாயாதிபதியே, அந்த விதவைக்கு லூக்கா 18 பார்க்குற அந்த ஓமையிலே சொல்லப்பட்ட விதவைக்கு நீதி செய்யும்போது நம்முடைய தேவன் உங்கள் நிலைமையை பார்க்க மாட்டாரா? அவர் நம்மை காண்கிற தேவன். தகப்பன் இல்லாமல் இருக்கிறீர்களோ, தாய் இல்லாமல் இருக்கிறீர்களோ, அனாதைகளைப் போல இருக்கிறீர்களோ, உங்கள் வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறதோ, கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை கட்டாயம் மாற்றுவார். உங்கள் வழக்கிலே உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். உங்களுடைய நிலங்களின் எல்லை பகுதிகள் ஒற்றி போடப்பட்டதோ, நீங்கள் இழந்து போனீர்களோ,
ஆண்டவர் அனைத்தையும் திருப்பிக் கொள்ள இன்றைக்கு நீதி உள்ள நியாயாதிபதியாய் நம் அருகிலே இருக்கிறார். நமக்கு நிச்சயமாய் அதை செய்வார். கேட்டு கேட்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் சீக்கிரத்திலே உங்கள் எதிராளிகளை உங்கள் கால்களின் கீழே தாழ்த்தி போடுவேன்.